தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கத்தோலிக்க கிறிஸ்துவ இறை மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு பகுதியில் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆணிவேர், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே முழு ஞானம் என்னும் இறை வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவர் நீதிமொழிகள் ஞான நூலில் அருளியுள்ள ஞானத்தின் மேன்மையை கற்று அறிவிக்கும் பகுதியே எனது இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு பதிவு. நீதிமொழிகள் ஞான நூல் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பழங்காலத்தில் எதையும் படைக்க முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலை நிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலை நாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். அவர் வானத்தை நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் அவர் மேகங்களை அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். கடலுக்கு அவர் எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கணும் செய்த போது, அவர் பூவுலகிற்கு அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று, என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள் அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.